பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி தேங்காய் இருந்தால் வீட்டிலே ஹெல்த்தியான பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கடையில் வாங்குறப்ப மைதா, பேக்கிங் பவுடர், டால்டான்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம வீட்டில் செய்கிறப்ப கோதுமை மாவு, நெய், ரீஃபண்ட் ஆயில் அந்த மாதிரி நம்மளுக்கு ஹெல்த்தியாக என்னென்ன தேவையோ சேர்த்து செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற கம்மி இன்க்ரீடியன்ட் போதும். ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கப் தேங்காய் துருவல் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தட்டில் கொட்டி ஓரம் எடுத்து வச்சுக்கலாம் டிப் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு நெய்யாவது எண்ணெயாவது சேர்த்துக்கோங்க. நான் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருந்தா தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு, அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பதம் வர்றதுக்காக 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பிஸ்கெட்டுக்கு மாவு ரெடியாக இருக்குது. நம்ம குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடி கனமான பாத்திரம் வச்சுட்டு மேலே தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு ஹீட் அப்படியே நிற்கும். அதுக்காக குக்கர் மூடியில் கேஸ்கெட்டும் போடக்கூடாது, வெயிட்டும் போடக்கூடாது. இது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது மேலே நம்ம குக்கர் பிளேட் மாதிரி ஒரு பிளேட் மாதிரி வச்சுக்கோங்க. குக்கரை மூடி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிஸ்கெட் பேக் பண்ணுற பிளேட்டில் ஆயில் தடவிட்டு உங்களுக்கு வேணும்னா மைதாவாவது கோதுமையாவது ஒரு ஸ்பூன் தடவி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நான் அப்படியே தான் டைரெக்டாக வைக்கிறேன். ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு நம்ம கையில் உள்ளங்கையில் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. வடை மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதில் பண்ணிக்கலாம். மேலே நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த தேங்காய் துருவலையும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்டையுமே பண்ணிக்கலாம். நம்ம வைக்கிறப்ப கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும். ஏன்னா நமக்கு பேக் ஆகிறப்ப கொஞ்சம் பெருசாகி வரும். இப்போ நம்மளுக்கு குக்கர் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே எடுத்து உள்ளே வச்சிடலாம். தீ மட்டும் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கேப் போட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் ஹீட்டில் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், திறந்து பார்த்தோன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிற கம்மி இன்க்ரீடியண்ட்டில் அதுவும் ஹெல்த்தியான தேங்காய் பிஸ்கெட் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பேக்கரி ஸ்டைலில். உள்ளே பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீடியோவும் பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.